இது நடந்தது 2024ஆம் வருஷம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அங்க முத்துமாரின்ற பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு அக்கா. அவங்களுக்கு கல்யாணமாகி பக்கத்து ஊர்ல இருக்காங்க. முத்துமாரி குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்பா கட்டட வேலைக்கு சென்ட்ரிங் அடிக்க போவாரு. அம்மா பக்கத்துல இருக்கிற தீப்பெட்டி கம்பெனிக்கு கூலி வேலைக்கு போவாங்க. 2022ல 12வது முடிச்ச முத்துமாரி காலேஜ் போக வசதி இல்லாததால குடும்ப கஷ்டத்தை போக்க உள்ளூர்லயே சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா குடும்ப கடன் தீரலேங்கிறதால வெளியூர் போய் வேலை செஞ்சா நிறைய சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்பதான் அவங்க பள்ளி தோழி ஒருத்தங்க மூலமா மதுரையில இருக்கிற ஒரு பிரபலமான பெரிய துணிக்கடை ஸ்டோர்ல வேலை காலியா இருக்குன்னு தெரிய வந்துச்சு. மாசம் 8000 ரூபாய் சம்பளம், அங்கேயே ஹாஸ்டல்ல தங்கிக்கிற வசதி, சாப்பாடு எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னதும் அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு 2024ல மதுரைக்கு கிளம்புனாங்க. அந்த ஸ்டோர்ல வேலை சாதாரண விஷயம் இல்ல. காலையில 8 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நிக்கணும். அவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு நைட்டு ஹாஸ்டல் போய் படுக்கிறப்போ முத்துமாரிக்கு விசித்திரமான அனுபவம் ஏற்பட ஆரம்பிச்சுது. உடம்பு டயர்டா இருந்தாலும் அவங்களால தூங்க முடியாது. யாரோ ரூம்ல உத்து பாக்குற மாதிரியும் கூடவே இருக்கிற மாதிரியும் ஒரு பயங்கரமான உள்ளுணர்வு இருந்துட்டே இருந்துச்சு. நைட்டு திடீர்னு படக்குன்னு முழிப்பு வரும். ஆனா பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. வேலைக்கு சேர்ந்த 10வது நாள் அன்னைக்கு சீக்கிரமா ரூமுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு 1 மணி இருக்கும். முத்துமாரி ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க. அப்போ அவங்க ரூம்மேட் அக்கா ஒருத்தங்க, சீனியர், வழக்கம் போல வராண்டால நின்னு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ரூம்ல இருந்து முத்துமாரி தூக்கத்துல நடக்கிற மாதிரி வெளியில வந்து மைதானத்தை நோக்கி நடந்து போறத அந்த அக்கா பாத்துட்டாங்க. ஏய் முத்துமாரி, எங்க போறன்னு கூப்பிட்டும் காதுல வாங்காம நடந்து போனாங்க. அந்த அக்கா பயந்து போய் ஓடி வந்து முத்துமாரிய பிடிச்சு உலுக்கி, தூக்கத்துல நடக்கிறியாடின்னு கேட்டு திரும்ப ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து படுக்க வச்சாங்க. முத்துமாரிக்கு காலையில எழுந்தப்போ நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகமில்ல. அடுத்த நாள் நைட்டும் அதே மாதிரி சம்பவம். மணி 2 இருக்கும். அந்த ரூம்மேட் அக்கா ஃபோன் பேசி முடிச்சிட்டு ரூமுக்குள்ள வர்றப்போ முத்துமாரி ரூம விட்டு வெளியில போய் மாடிப்படி ஏற ஆரம்பிச்சாங்க. அந்த அக்கா பின்னாடியே போய் முத்துமாரி நில்லுன்னு கூப்பிடுறாங்க. ஆனா முத்துமாரி நிக்கல. அந்த மாடி படிக்கட்டுல லேசான வெளிச்சம் இருந்துச்சு. அப்போ அந்த அக்கா பார்த்த காட்சி அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதது. முத்துமாரி தனியா போகல. அவங்க இடது கையை யாரோ பிடிச்சிட்டு போற மாதிரி கை அந்தரத்துல இருந்துச்சு. உத்து பார்த்தா முத்துமாரிக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மாதிரி ஒரு நிழல் உருவம் முத்துமாரியோட கைய பிடிச்சு தரதரன்னு மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு. இத பார்த்த அந்த அக்காவுக்கு கை கால் உதற ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஓடிப்போய் வார்டனை எழுப்பி கூட்டிட்டு வந்தாங்க. வார்டனும் அந்த அக்காவும் மாடிக்கு ஓடுனாங்க. அங்க 3வது மாடி மொட்டை மாடியில தண்ணீர் டேங்க் வைக்கிற உயரமான விளிம்புல முத்துமாரி நின்னுட்டு இருந்தாங்க. அங்கிருந்து குதிச்சா உயிர் போயிரும். அந்த விளிம்புல முத்துமாரி பக்கத்துல அந்த நிழல் உருவமும் கைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறத வார்டனும் பாத்துட்டாங்க. ஐயோ, பொண்ணு சாக போறாளேன்னு பதறிப்போன வார்டன் பேய பத்தி கவலைப்படாம துணிச்சலா ஓடிப்போய் முத்துமாரியோட இன்னொரு கைய பிடிச்சு பலமா உள்நோக்கி இழுத்தாங்க. வார்டன் இழுத்த வேகத்துல முத்துமாரி பக்கத்துல இருந்த அந்த உருவம் அப்படியே காத்துல கரைஞ்சு மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முத்துமாரி சுயநினைவு இல்லாம வார்டனை முறைச்சி பார்த்துட்டு கீழே இறங்கி போயிட்டாங்க. விடிஞ்சதும் வார்டன் பயந்து போய், இந்த பொண்ணால ஹாஸ்டலுக்கு பிரச்சனை வரும், இவள வேலைய விட்டு அனுப்புங்கன்னு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டாங்க. முத்துமாரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, வேலையும் இல்ல, வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம முத்துமாரி அழுதுகிட்டே ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்தும் முத்துமாரி சும்மா இருக்கல. குடும்ப கஷ்டம் அவள சும்மா இருக்க விடல. 1 வாரம் உடம்பு முடியாம காய்ச்சல்ல இருந்து தேர்ன பிறகு சென்னையில இருக்கிற அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு மூலமா ஒரு மொபைல் தயாரிப்பு கம்பெனில வேலை கிடைச்சது. அங்க சம்பளம் 17,000 ரூபாய், 8 மணி நேர வேலை, நல்ல வசதியான ஹாஸ்டல். சரி, போனதுதான் போச்சு, இது நல்ல வேலையா இருக்கேன்னு சென்னைக்கு போனாங்க. ஆனா விதி அவங்கள விடல. மதுரையில நடந்த மாதிரியே இங்கேயும் 4வது நாள்ல இருந்து பிரச்சனை. நைட்டு தூங்கும்போது முத்துமாரி
முத்துமாரி நான் அம்மா குரல்லையோ அக்கா குரல்லையோ யாரோ கூப்பிடுறது கேக்கும். முழிச்சா யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் நைட்டு அந்த ஹாஸ்டல் ரூம்ல 5 பேர் தங்குவாங்க. ரயில் பெட்டி மாதிரி அடுக்கடுக்கா இருக்கிற கட்டில்ல முத்துமாரி 4வது அடுக்குல மேல படுத்திருந்தாங்க. நல்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு. அதுல முகம் தெரியாத ஒரு உருவம் வேகமா வந்து முத்துமாரியை எட்டி உதைச்சுது. நிஜத்திலேயே முத்துமாரி அந்த உயரமான கட்டில்ல இருந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. மூக்குல ரடிப்பட்டு சல்லுன்னு ரத்தம் கொட்டுச்சு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதறி போய் அவங்கள சமாதானப்படுத்தினாங்க. அடுத்த நாள் முத்துமாரிக்கு உடம்பு சரியில்லைன்னு ரூம்ல ரெஸ்ட் எடுத்தாங்க. மத்த 4 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. மத்தியானம் 1 மணி இருக்கும். தனிமையா இருக்கிறதால பயமா இருக்குன்னு ரூம உள்பக்கமா தாழ்பால் போட்டுட்டு தூங்குனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரூமுக்குள்ள யாரோ உருமிள சத்தம் கேட்டு முழிச்சாங்க. தாழ்பால் போட்ட ரூமுக்குள்ள யாராலையும் வர முடியாது. ஆனா கண் முழிச்சு பார்த்தா அவங்க கால் மாட்டுல ஒரு 2 அடி தள்ளி ஒரு உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. குட்டையா பவாடை போட்டுட்டு தலை முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு கண்கள் பிதுங்கி நாக்க வெளிய தொங்க விட்டுட்டு ஒரு விகாரமான பொண்ணு உருவம் முத்துமாரியையே வெறிச்சு பார்த்துட்டு நின்னுச்சு. இத பார்த்த முத்துமாரிக்கு உசிரே போயிருச்சு. அலறி அடிச்சிட்டு கதவை திறந்துட்டு வெளியில ஓடி வந்தாங்க. சுடலமாடனை வேண்டிக்கிட்டு மறுபடியும் தைரியமா உள்ள போய் பார்த்தா அந்த உருவம் இல்ல. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கதறி அழுது அடுத்த நாளே ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்தா நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சா அங்கதான் உச்சகட்ட கொடுமை நடந்துச்சு. அவங்க அம்மா நீ வேலை செய்ய பிடிக்காம இப்படி நாடகம் ஆடுறியான்னு நம்பாம திட்டுனாங்க. ஒரு நாள் நைட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற பரண் அடியில முத்துமாரி படுத்திருந்தாங்க. அப்போ திடீர்னு பரண் வேலை இருந்து ஏதோ ஒரு கருப்பு உருவம் அவங்க மேல பாயிர மாதிரி தெரிஞ்சு கத்தி கூச்சல் போட்டாங்க. அப்பா அம்மா பயந்து எந்திரிச்சாங்க. இதுக்கு மேல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது நடந்து 3 நாள் கழிச்சு ராத்திரி நேரம் அப்பா வேலை முடிஞ்சு வீட்டுக்குள்ள வராரு. அப்ப மறுபடியும் அந்த உருவம் பாயிரத பார்த்த முத்துமாரி பயத்துல என்ன பண்றோம்னு தெரியாம 3 ஆம்பளைங்க சேர்ந்து திறக்க வேண்டிய கனமான தேக்கு மர வாசல் கதவை ஒத்த ஆளா சர்ருன்னு பிச்சிட்டு வர மாதிரி இழுத்து திறந்துட்டு தெருவுல ஓடுனாங்க. 3 வீடு தள்ளி இருக்கிற பாட்டி வீட்டுக்கு ஓடிப்போய் தஞ்சமடைஞ்சாங்க. அப்போதான் அவங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம பொண்ணுக்கு ஏதோ பெருசா புடிச்சிருக்குன்னு நம்புனாங்க. உடனே தாமதிக்காங்க பக்கத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த சுடலைமாடன் கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க பூசாரி முத்துமாரிய உட்கார வச்சு தலையில கை வச்ச உடனே பூசாரிக்கு அருள் வந்து சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சுடலைமாடனே பூசாரி உடம்புல இறங்கி முத்துமாரிக்குள்ள இருக்கிற ஆவிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. முத்துமாரிக்குள்ள இருந்த ஆவி கதறி அழுக ஆரம்பிச்சுது. பூசாரி மந்திரிச்ச தீர்த்தத்தை முகத்துல அடிச்சதும் முத்துமாரி மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போதான் அந்த பூசாரி ஒரு உண்மைய உடைச்சாரு. உங்க வீட்டுக்கு 3 வீடு தள்ளி ஒரு காலியான வீடு இருக்கான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னாங்க. அங்க ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கன்னி பொண்ணு லவ் ஃபெயிலியர் ஆகி தூக்கு போட்டு செத்துருக்கு. அந்த ஆவிதான் அங்க சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. முத்துமாரி மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி தீட்டு காரணமா வீட்டுக்கு வெளியில படுக்க முடியாம அந்த காலி வீட்டு திண்ணையில 3 நாள் படுத்திருக்கா. அப்போதான் தனிமையில இருந்த அந்த செத்த பொண்ணோட ஆவி தனக்கு துணை வேணும்னு முத்துமாரிய பிடிச்சுக்குச்சு. அதுதான் அவள மதுரை சென்னைன்னு எங்க போனாலும் விடாம துரத்திருக்குன்னு சொன்னாரு. இப்போ சுடலமாடன் சன்னதிக்கு வந்ததுனால அந்த ஆவி விலகி ஓடிருச்சு. இனிமே பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி அனுப்புனாரு. அதுக்கப்புறம் முத்துமாரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இப்போ நல்லா இருக்காங்க.